பார்வதி கூட நடந்த பிரச்சனை வீக்கெண்ட் எபிசோடுக்கு வந்துடக்கூடாது, டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காங்க. அது வீக்கெண்ட் எபிசோடுக்கு வந்துச்சுன்னா நம்ம மேல ஒரு ரெட் மார்க் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ பார்வதியோட போய் பேட்ச் அப் பண்ணி ஹவுஸ்மேட்ஸோட நம்ம வந்து சும்மா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோட்ல பார்வதி அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேச மாட்டா, கொஞ்சம் சாதாரணமா போயிருன்றதுக்காக தான் வாலண்டரா போய் பேட்ச் அப் பண்ணாப்ல. கடத்துல அது இங்க கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கிற மாதிரி அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் நினைக்கிறேன். ஆகாம இருந்தா கூட ஷோவே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். டாஸ்க்கும் 2 பேர் தனித்தனியா நல்லா ஆடி இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோ கமருதீனை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு புரியவே மாட்டேது. அதனாலதான் பேட் டச்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் ஒருத்தி மேல நமக்கு ஃபீலிங்ஸ் வருமான்னு சொல்லி கேட்டா யாருக்கும் பெருசா வராது. அது மீறி ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னாப்ல ஃபேமிலி ரவுண்டுக்கு முன்னாடி அகைன் அந்த பேட் டச் இஷ்யூவை எடுத்து வந்தாப்ல, அதை கிளாரிஃபை பண்றாரு, ஓட் பேங்க் அடிவாங்கன்றாப்ல. சோ இவங்க 2 பேரும் பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முழுக்க முழுக்க கேமராக்காகவும் மக்களுக்காகவும் ஓட்டுக்காகவும் தான் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. சோ வெளியே போய் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலான்றது அது என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். கடத்துல அதுக்கு முன்னாடியே வெளியே போய் ஒன்னா பாருங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. நியோமேட்டின் ஹேர் growth லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.